கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பான நேயர்களே, ஆண்டுடைய பாடுகளின் வாரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற நமக்கு ஒரு வாரம் முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிறில் ஆண்டவர் அருமையான ஒரு இறை வார்த்தை பகிர்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இறை வார்த்தை பகிர்வுக்குடைய அடையாளமாக அடிநாதமாக இருக்கக்கூடிய நற்செய்தியை வாசித்து உங்களோடு இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு முதலாவதாய் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகளானது 1 தொடங்கி 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் அன்புக்குரிய இறை மக்களே, வாசிக்கப்பட்ட நற்செய்தியானது அனைவருக்கும் பழக்கப்பட்ட, அடிக்கடி கேட்ட ஒரு நற்செய்தி பகுதியாக இருக்கும் என்று நம்புகிறேன். குறிப்பாக இந்த தவக்காலங்களில் நீங்கள் தியானத்திற்கு சென்றால் இந்த இறைவார்த்தை பகுதி கட்டாயம் உங்களுக்கு விலைக்கு சொல்லப்பட்டிருக்கும். இந்த நற்செய்தியினுடைய அந்த மையமாக இருக்கிற இயேசுவுக்கும் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்டவளாக குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணுக்கும் இடையே நடைபெறுகிற உரையாடல்களுக்கு முன்பாக அந்த முதல் பகுதியை நம்ம பார்க்கணும். இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போ இரவு நேரத்தில் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தனித்திருக்க சொல்கிறாரோ அதுவெல்லாம் அவருடைய ஜெபத்தின் வேலை. அந்த நேரம்தான் தந்தையோடு தனக்கு இருக்கிற ஐக்கியத்தை அவர் இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தக்கூடிய, தந்தையோடு உரையாடி மீட்பு திட்டத்தின் வழிகளை வகுக்கக்கூடிய நேரம் அவருடைய ஜெபம் நேரமாக இருக்கும். பெரும்பாலும் மலைக்கு செல்வது என்பது ஜெபிப்பதற்கான ஒரு நேரம். மலை நோக்கி செல்வது அவருடைய ஜெபத்தினுடைய வல்லமை வெளிக்காட்டுகிறது. மலையிலிருந்து இறங்கி வருகிறார், மீண்டுமாக கோவிலுக்கு வருகிறார். கோவிலுக்கு எதற்காக வருகிறார்? கற்பிப்பதற்காக வருகிறார். விவிலியம் சொல்கிறது, மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். சூழலை பார்த்துக்கோங்க. எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். மிகப்பெரிய கூட்டமாக உட்கார்ந்து ஆண்டுடைய வாய்ச்சொல்லை கேட்பதற்கு, அவருடைய மறை உரையை கேட்பதற்கு, மலையிலிருந்து நித்திய ஆவியோடு இறங்கி வந்த இயேசுடைய அருள் உரையை கேட்பதற்கு மக்கள் கூட்டமாய் கூடி நிற்கிற பொழுது என்ன நடக்கிறது? அந்த மறைநூல் அறிஞர்கள் விபச்சாரத்தில் பிடிபட்டவளாக சொல்லப்படக்கூடிய அல்லது விபச்சாரி என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்மணியை அவருக்கு நடுவில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இந்த வார்த்தை ஒன்னையே நம்ம பார்த்தாதான் அதனுடைய சாரம் நமக்கு புரியும். யாரை நடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க? குற்றவாளியை தான் நடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார்கள். அப்ப நடுவில் இருக்கிற பொழுது எல்லாருடைய பார்வையும் அவள் மீது படுகிறது. ஒரு குற்றவாளி
கூனி குறுகி ஓரமா நிற்கிறார் அப்படின்னா யாரோ ஒருவர் 2 பேர் பார்க்கலாம். ஆனால் இங்க அந்த மொத்த கூட்டமும் அவளை சூழ்ந்து நிற்கிறது. தப்பித்து போவதற்கு வழியே இல்லை. அவள் நிர்கதியாக நிற்கிறாள், மையத்தில் நிற்கிறார். அந்த நேரத்தில் தான் சொல்லுகிறார்கள், இவள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். யூத சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். அதுதான் யூதர்களுக்கு மோசே கொடுத்த கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர்? எப்படிப்பட்ட ஒரு டிராப் வைக்கிறாங்க அப்படின்னா, யார் வைக்கிறாங்கன்றதா முக்கியம். யாரு? மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் தான் இந்த காரியத்தை செய்கிறார்கள். யார் இந்த மறைநூல் அறிஞர்கள்? யூத சட்டத்தை தெளிவாக படித்தவர்கள், புனித நூலை விளக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த மறைநூல் அறிஞர்கள். இவர்கள் பரிசேயர் குழுவினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மறைநூல் அறிஞர்கள் வருவார்கள். அப்போ இந்த யூத சட்டம், இந்த மொசைக் சட்டத்தை முழுமையாக அறிந்த அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, சட்டப்படி என்ன சொல்லுகிறது? இவள் கல்லால் எறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆயினும் நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்கள். இந்த யூத சட்டத்தில், இந்த மொசாயிக் சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய சட்டத்துல 3 குற்றவாளிகள், 3 குற்றங்களை செய்தவர்களைத்தான் கல்லால் எறிந்து கொல்ல முடியும். ஒருத்தர் எதன்னா தெய்வ நிந்தனை செய்யக்கூடியவர்கள், ஐடாலட்டரி. 2வது விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அடல்ட்ரி. 3வது யாருன்னா மர்டர், கொலை செய்யக்கூடியவர்கள். கொலை செய்யக்கூடியவர்கள், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், தெய்வ நிந்தனை செய்யக்கூடியவர்கள். இந்த 3 பேருக்கும் கல்லால் எறிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு யூத சட்டமானது, மொசாயிக் சட்டமானது அவர்களுக்கு சொல்லுகிறது. இப்ப இந்த பெண்மணி எதுல வந்திருக்கிறா? அந்த விபச்சாரத்தில் பிடிபட்டதுனால சட்டப்படி கல்லால் அவளை எறிந்து கொள்வதற்கு எல்லா விதமான முகாந்தரங்களும் இருக்கிறது. அப்போ குற்ற உள்ளவளாக, குற்றம் சாட்டப்பட்டவளாக அவள் கூனி குறுகி அத்தனை ஆண்களுக்கு முன்பாக அவள் நின்று கொண்டிருக்கிறார். ஏளனமான இழிவான பெயரை தாங்கியவளாக, விபச்சாரி என்கிற பெயரை சூட்டப்பட்டவளாக அவள் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? இயேசு ஆண்டவர் உட்கார்ந்து தான் இருக்கிறார். நீங்க இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அப்படி விரலை வச்சு எழுதும் போது ரொம்ப அழகா அந்த சீன்லாம் எடுத்திருப்பாங்க. அப்போ மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார்கள். அதுவே பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர்கள் அவர் மேல் குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். அப்ப அவர் திருப்பி திருப்பி கேட்கறதுனாலதான் பதில் சொல்றாரு. இதை திருப்பி கேட்கிறார்கள், அவர் காது கேளாதது போல இருக்கிறார்கள். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவருக்கு ஒழுங்கா கேட்கல அப்படின்னு சொல்லி சத்தமா அதை ரிப்பீட் பண்றாங்க. திருப்பி திருப்பி இவள் என்ன செய்ய வேண்டும்? கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று யூத சட்டம் சொல்லுகிறதே. போதகரே, இயேசுவே, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு கேட்கிறாங்க. 3 நோக்கத்தை முன் வச்சு கேட்கிறாங்க. முதல் நோக்கம் என்ன? இதுதான் ட்ராப் சொல்லுவாங்க இல்லையா? ஜீசஸ்க்கு ஒரு ட்ராப் வைக்கிறாங்க. என்ன ட்ராப் வைக்கிறாங்க? முதல் ட்ராப் இதுதான். என்ன? ஒருவேளை கல்லால் எறிந்து கொள்ளலாம் என்று இயேசு சொல்லிவிட்டார் என்று சொன்னால், இத்தனை நாட்களாக அவர் போதித்து கொண்டிருந்த அன்பு, அவர் போதித்த மனிதநேயம், அவர் போதித்த மன்னிப்பு எல்லாம் செயல் வடிவம் பெறாமல் வார்த்தையோடு நின்றுவிடக்கூடிய ஒரு வார்த்தை போதகராக இயேசு மாறுவதற்கான ஒரு முகாந்தரம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்ன சொல்லிடுவாங்க? நீ இவர் பேசுறதுதான் அன்பு, பேசுவதுதான் மன்னிப்பு, வர கல்லால் எறிய கொள்ளலாம்னு இவரே சொல்றாரு அப்படின்னு சொல்லி திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது முதல் ட்ராப், வைக்கிற முதல் கன்னி. 2வது கன்னி என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை இயேசு இல்ல இந்த பெண்ணை மன்னித்து விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க எங்க போவாங்க? அப்ப நீ மோசேக்கு எதிராக பேசுகிறீர். மோசே சட்டம் என்ன சொல்லுகிறது? விபச்சாரத்தில் பிடிபட்டவள், கல்லால் எறிந்து கொல்லப்படக்கூடியவள், அதற்குரிய தண்டனை அதுதான். அதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றனா நீ மோசேவுக்கு எதிராக பேசுகிறாய் என்று அவர் மீது ஒரு குற்றத்தை சுமத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். 2வது ட்ராப், 2வது கன்னி. 3வது என்ன கன்னி அப்படின்னா, இதுதான் ரொம்ப மோசமான கன்னி. அதுல அந்த நாட்களில் ரோமையர்களை தவிர யாருக்கும் மரண தண்டனை கொடுப்பதற்கான அதிகாரம் இல்லை. நீ மோசே சட்டத்தை என்ன வேணாலும் வச்சுப்போ, இப்போதைக்கு நீ ஆட்சிக்கு கீழே இருக்கிற, என்னுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறாய், நான் சொல்றதைத்தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லது அந்த தனித்துவமானது அந்த ரோமையர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அப்ப இந்த சூழ்நிலை இது 3வது ட்ராப்பா வருது. கல்லால் எரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 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 தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிற, ரோமையருடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிற ஒருவருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு இவன் யார்? இவன் ஒரு ரோமையனா? இல்லை, இவன் ஒரு யூதன். இன்னொருவனுக்கு மரண தண்டனை
அந்த ரோமை அதிகாரத்துக்கு கீழே கொடுக்க முடியாது. 3 ட்ராப். இப்படி 3 கன்னிகளை வச்சிருக்காங்க. ஜீசஸ் மாட்டுவாரா அப்படின்னு அவங்க 100% உறுதியாக இருந்தார்கள். இன்றைக்கு இயேசு மாட்ட போறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஓய்வு நாளை பற்றி கேட்பார்கள், அப்ப தப்பிச்சிருவாரு. காணிக்கை கொடுக்கறத பத்தி கேட்பாங்க, செசாருக்கு காணிக்கை செலுத்தலாமா அப்படின்னு, அந்த கண்ணில இருந்து தப்பிப்பாரு. ஆனா இன்னைக்கு அவங்க உறுதியா இருந்தாங்க, கட்டாயம் இன்னைக்கு இந்த மனுஷன் மாட்டுவாரியா. ஏன் 3 பக்கமே அடப்பு கொடுத்தாச்சு, 3 பக்கமே அக்கு போட்ட மாதிரி 3 பக்கம் அடப்பு கொடுத்தாச்சு. இதை 3 கடந்து இவரால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன் மறைநூல் அறிஞர்கள் மெத்த படித்த மேதாவிகள், அவர்கள் மறைநூலை கற்றவர்கள், அந்த மறைநூலுக்கு விளக்கம் தரக்கூடியவர்களாக சட்டங்களையும் மறைநூலையும் கற்றவர்கள். வெறுமனே சட்டத்தை மாத்திரம் இல்லை, அவங்க புனித நூலையும் கற்றிருக்கிறார்கள். வேதமும் கையில் இருக்கிறது, சட்டமும் அவர்கள் கையில் இருக்கிறது. மண்டையெல்லாம் போட்டு பிணைஞ்சு இப்படி ஒரு டிராப்ல ஜீசஸ் நுப்பாட்டும் போத அவர் டிராப்புக்கே டிராப் வைக்கிறார் அந்த இடத்துல. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிற அடுத்து பாருங்களேன். அப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார் இயேசு? குனிந்து தரையில் எழுதி கொண்டிருக்கிறார். தரையில் எழுதுவதற்கு தரையில் என்ன எழுதினார் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ விளக்கங்கள் கொடுக்குறாங்க. பட் ஆனால் எரேமியா புத்தகத்தில் இருக்கிற 17வது அதிகாரத்தின் 13வது வசனம் இந்த நிகழ்வுக்கும் அவர் தரையில் எழுதுவதற்கும் ஒரு தொடர்பை கொடுக்கிறது. என்ன வசனம்? ஆண்டவரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர், உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர், ஏனெனில் அவர்கள் வாழ்வெளிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள். அப்ப தரையில் யாருடைய பெயர் எழுதி கொண்டிருக்கிறார், அல்லது தரையில் இயேசு என்ன எழுதினார் என்று சொன்னால், கடவுளை புறக்கணித்தவர்களை அல்லது வாழ்வெளிக்கும் நீரூற்றாகிய கடவுளை புறக்கணித்தவருடைய பெயர்களை ஆண்டவர் அந்த தரையில எழுதி கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இயேசு ஆண்டவர் தரையில் எழுதியது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆட்களுடைய பெயர்களைத்தான், அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆட்களுடைய பெயர்களைத்தான். தன்னை நீதிமானாக காட்டிக்கொண்டு ஒரு ஏழையான ஒரு அப்பாவியான ஒரு பெண் மீது பழி சுமத்தி அவளை கொல்லலாம் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் கண்ணியில் சிக்க வைக்க நினைக்கிற அவர்களுடைய பெயர்களைத்தான் அவர் பட்டியலிட்டு எழுதியிருப்பார் என்பது இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு தெரிகிறது. உம்மை விட்டு அகன்று போனோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த காரியத்தை இயேசு எப்படி அணுகுகிறார் அப்படின்றதான் மிக மிக முக்கியமான பார்க்க வேண்டும். என்ன சொல்றாரு? அவங்க முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு பதிலை அவர் கொடுக்கிறார். முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு பதில், அதை கேள்வியாகத்தான் கொடுக்கிறார். என்னது? உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எடுத்து எறியட்டும் என்று சொல்லுகிறார். முதல்ல நீ வா, உங்களில் எவன் யோக்கியனாக இருக்கிறானோ, உங்களுள் எவன் யோக்கியனாக இருக்கிறானோ அவன் முதல் கல்லை எறியுங்கள் என்று சொன்ன உடனே ஒருவர் பின் ஒருவராக பெரியோர் தொடங்கி சிறியோர் வரை எல்லோரும் பின்வாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வச்ச டிராப்ல படித்தவர்கள், மேதாவிகளாக இருக்கக்கூடிய மறைநூல் அறிஞர்கள் 3 டிராப் வச்சு பிடிக்க பார்த்தாங்க, பிடிக்கவே முடியல. இயேசு ஒரே பதிலில் அத்துணையும் முடித்து விடுகிறார். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலில் கல்லெறியட்டும் அப்படின்னா, அன்றைக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாளில் கல்லை எடுப்பதும் தவறு, அதை எறிவது மிகப்பெரிய ஒரு குற்றம். அப்ப கல்லை எடுத்து எறிந்தால் ஒரு யூதனாக இருக்கிறவன் ஓய்வு நாளில் கல்லை எடுப்பதும் அதை எடுத்து எறிவதும் ஆற்றலை விரைவம் செய்வதற்கு சமமாய் போய்விடும். அது ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதாகிவிடும். அப்படின்ற பட்சத்துல யாருமே கல்லெடுக்க முடியாது. இயேசு அவர்களுக்கு வச்ச கன்னி. 2வது அவர்களுக்கு வைக்கப்பட்ட கன்னி என்ன அப்படின்னா, முதலில் ஒரு விபச்சாரத்தில் ஒருவரை பிடித்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எவன் கண்ணால் கண்டானோ அவன் தான் முதலில் கல்லை விட்டு எறிய வேண்டும், அவன் தான் முதலில் கல் எடுத்து எறிய வேண்டும். இப்ப என்ன பிரச்சனை? நீ கண்ணால பார்த்தல, அப்ப அந்த ஆம்பளையால் யாரு அப்படின்ற அடுத்த கேள்வி வரும். அது 2வது கன்னி. அதனால இப்ப இந்த கூட்டத்தில் இருக்கிற யாருமே அதை விட்னஸ் பண்ணவே இல்லை, கண்ணால பார்க்கல. ஒருவேளை கண்ணால பார்த்தன்னு எவனாவது ஒருத்தன் முன்னே வந்தான் அப்படின்னா, நீ பார்த்த அந்த ஆம்பளையால் யாரு, ஓடி போயிட்டான், அவன் பேர் என்ன அப்படின்னு சொன்னா யாரை காட்டி கொடுப்பது? அந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருகிறது. 2வது டிராப்பு ரொம்ப கஷ்டமான ஒரு கண்ணியை ஆண்டவர்களுக்கு வைக்கிறார். 3வது கண்ணி என்ன அப்படின்னா, லேவியர் புத்தகத்தில் இருக்கிற 20வது அதிகாரத்தின் 10வது வசனமும் இணைச்சட்ட நூலில் இருக்கிற 22வது அதிகாரத்தின் 22வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதர் மற்றவருடைய மனைவியோடு படுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால்
அப்பெண்ணும் அப்பண்ணோடு படுத்தவனும் இருவரும் சாவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? இணைச்சட்ட நூல் என்ன சொல்லுது? விபச்சாரத்தில் ஒரு பெண் பிடிபடுகிறாள் என்றால் அவனோடு அந்த விபச்சாரத்திற்கு துணை நின்ற அந்த ஆண் இருவரும் சாவர் அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்க என்ன செஞ்சிருக்காங்க? அந்த ஆணை விட்டு அந்த பெண்ணை மட்டும் குற்றவாளியாக நிறுத்தி அவளுக்கு தண்டனை கொடுக்க சொல்லுகிறார்கள். அப்படின்னா இவர்கள் மறை நூலை மீறியவர்களாக மாறி போய் விடுகிறார்கள். அப்போ ஓய்வு நாளை மீறியது என்பது அந்த யூத சட்டத்திற்கு எதிராகி போய்விடும். கல்லெறியறதுக்கு இந்த பெண்ணை ஒருத்திய மாத்திரம் கொண்டு வந்திருக்கிறதுனால இது என்ன ஆகி போயிருது? மறை நூலையும் மீறக்கூடிய ஒரு நிலையாக மாறுகிறது. இங்க இயேசு 3 டிராப் வச்சாரு. அவர்கள் 3 பக்கமும் நகர முடியாமல் பிடிபட்டு போய் நிற்கிறார்கள். இயேசுக்கு அவங்க 3 டிராப் வைக்கிறாங்க. எந்த டிராப்லையுமே அவர் பிடிபடவில்லை. ஞானத்தோடு ஆண்டவர் அந்த இடத்துல அந்த பதிலை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் நடக்கிறது, ஒருவர் பின் ஒருவராக அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்று போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விளக்கம் இருக்கு அந்த நற்செய்தி பகுதியில. ஏதோ சும்மா வாசிச்சுட்டு போனோம், இயேசு ஏதோ தரையில எழுதினாரு. என்ன தரையில எழுதினாரு? அங்கு நிற்கிறவருடைய பாவிகளுடைய பெயரை, ஆண்டவராகிய அந்த நீரூற்றை பருக மறுத்தவர்களுடைய பெயர்களைத்தான் அவர் ஒன்றாக எழுதியிருக்கலாம், எழுதினார் என்று சொல்ல முடியும். அன்புக்குரியமான இறைப்பிள்ளைகளே, இந்த நிகழ்வை நம்ம பார்க்கிற பொழுது மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த பெண்ணை பார்த்து என்ன கேட்கிறார் இந்த இடத்துல? உன்னை யாருமே கல்லெடுத்து எறியவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க யாருமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இனிதும் கேடு நடைபெறாமல் இருப்பதற்கு இனிமேல் பாவம் செய்யாது. ஐயா, ஒருவரும் இல்லை ஐயா, உனக்கு இதுக்கு மேல ஒரு கேடு நடக்காம இருக்கணும்னா இனிமேல் பாவம் செய்யாது. அப்படின்னா அவள் பாவம் செய்திருக்கிறாள், நீ செய்தது குற்றம்தான், உனக்கு நான் ஒரு மன்னிப்பையும் வாழ்க்கையும் கொடுக்கிறேன், டோன்ட் ரிப்பீட் இட் எகெயின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவள் பாவமே செய்யலைன்னு ஆண்டவர் சொல்லலை, செய்திருக்கிறாள், நான் உன்னை மன்னிக்கிறேன். அதற்கப்புறம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்பதற்கு பல கதைகளும் இருக்கிறது. ஒரு சில விவிலிய பின்னணியோடு கூடிய காரியங்களையும் சொல்லுகிறார்கள். அது நமக்கு இப்போ தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம நிறுத்தி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பிரியமான இறைப்பிள்ளைகளே, இந்த நற்செய்தியில இயேசு கடைசியாக சொன்ன அந்த வார்த்தை, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனிதும் கேடுதும் நடைபெறாமல் இருப்பதற்கு இனிமேல் பாவம் செய்யாது என்று சொல்லி மன்னிப்பை அந்த சகோதரிக்கு கொடுக்கிறார். மன்னிப்பு கடவுள் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு கொடை. தி சாக்ரமெண்ட் ஆஃப் லவ் என்று இந்த திரு அருட்சாதனத்தை சொல்லுகிறார்கள். எந்த திரு அருட்சாதனம்? பாவ சங்கீர்த்தனம். இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அழைப்பு பாவ சங்கீர்த்தனத்துக்கான ஒரு அழைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். பிரியமான மக்களே, இந்த தவக்காலங்களில் பல பக்தி முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். பங்களவில், மறை மாவட்ட அளவில், மறைவட்ட அளவில், உலக திருச்சபையாக எடுக்கக்கூடியவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பமாக, இப்படி ஏகப்பட்ட காரியங்களை நம்ம இந்த தவக்காலங்களில் சிறப்பு பக்தி முயற்சிகளாக நாம் செய்வது உண்டு. எல்லா பக்தி முயற்சிகளும் அருளும் பொருளும் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒப்புரவில் இறைவனோடு நாம் ஐக்கியமாக வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தீங்குக்கும் கேடான காரியத்தை செய்திருந்தாலும் நம் கடவுளிடம் அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைவான மன்னிப்பை கொடுத்து ஒற்றை வரியில் நிறைவு செய்வார். உன்னை நான் மனமாற முழு மனதோடு மன்னிக்கிறேன், இதினும் கேடு நேராமல் இருக்க இனிமேல் பாவம் செய்யாது என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுவதாக நான் உணர்கிறேன். ஆக அன்புரை பிள்ளைகளை, இந்த தவக்காலத்தினுடைய முத்தாய்ப்பாக இந்த 5வது வாரத்தினுடைய வாசகம் நமக்கு தருவது பாவ சங்கீர்த்தனத்திற்கான ஒரு அழைப்பு. அதையும் கடந்து நம்ம இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா யாரையும் தீர்ப்பிடாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பையும் ஒரு உறுதியையும் நம்ம எடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறார். யாரையுமே எளிமையாக நம்ம தீர்ப்பிட்டு விடலாம். ஆனால் அந்த தீர்ப்புக்கு உள்ளாகக்கூடியவருடைய இடத்துல நம்ம வச்சு பார்த்தாதான் நம்ம கொடுத்த தீர்ப்பு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது நமக்கு புரியும். அந்த புரிதல் குறைகிற பொழுதுதான் உறவுகளிலே விரிசல் ஏற்படுகிறது. அப்போ இன்னொரு பக்கமாக பார்க்கும் போது நமக்கு இந்த கேள்வி வரும், ஆண்டவர் இந்த பாவத்தெல்லாம் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்றது. நமக்குத்தான் அது பெரிதாக இருக்கிறது. ஆனால் அவருடைய பார்வைக்கு போகிற பொழுது அந்த மன்னிப்புக்கான ஒரு சாரமுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த கணமே நமக்கு மன்னிப்பை தருவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஒரு எளிமையான ஒரு நல்ல கதை தான். ஆர்தர்
அரேலியோ அப்படின்னு ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் வந்து ஸ்டோரிஸ் ஆஃப் கிங்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த ஒரு அருமையான கதை ஒன்று வருகிறது. அந்த ஒரு சாமியார் இருக்கிறாரு. அந்த சாமியாருக்கு நல்ல பணி செய்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் சின்ன வயசுல செஞ்ச பாவங்கள்லாம் மனசுல வந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் குருவானவரா இருக்கிறேன், மக்கள் பணி செய்கிறேன், மக்களுக்காக நான் பணி செய்கிறேன், மக்களோடு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பணி செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவருக்கு அவருடைய கடந்த காலத்துல, அந்த குறுமட காலத்துல அல்லது பள்ளி படிக்கிற காலத்துல அவர் செஞ்ச பாவங்கள்லாம் அவரை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கிறது. நீ இப்படி பண்ணல, நீ அப்படி பண்ணலன்னு. அப்போ மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது அவருக்கு. அந்த பங்குல ஒரு அம்மாவுக்கு வந்து தீர்க்க தரிசனம் கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அம்மா, கடவுளுடைய வெளிப்பாடு ரெவலேஷன் சொல்லக்கூடிய ஒரு அம்மா அந்த பங்குல இருக்கிறாங்க. ஆனா ஃபாதருக்கு ஒரு தயக்கம். அந்த அம்மாவே நம்மகிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிற சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படி போய் அந்த அம்மாட்ட கேட்க முடியும்? ஆண்டவர் என்னுடைய பழைய பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரா? இவருக்கு இருக்க ஒரே கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நான் சாமியாரா இருக்கிறேன், ஆனா அன்னைக்கு செஞ்ச பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரா? ஏன்னா அவ்வளோ பெரிய பாவங்களை எல்லாம் நான் பண்ணியிருக்கிறேனே, இந்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை மன்னிச்சுட்டாரா மன்னிக்கலையான்னு எப்படி உறுதிப்படுத்துறது? அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு விட்னஸ் வேணுமே. அப்போ இந்த அம்மாட்ட எப்படி கேட்கறதுன்னு ஒரு கேள்வியா இருக்கிறது. இதை போய் ஒரு குருவானவராக இருந்துட்டு நான் போய் கேட்டா என்னைய பாவின்னு இந்த அம்மா நினைச்சிட மாட்டாங்களா? ஒரு வழியா முடிவுக்கு வர்றார். இந்த அம்மா என்னை என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னைய பத்தி ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, அவர் என் பாவத்தை மன்னிச்சுட்டாரா இல்லையா, நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டு அவரை போய் சந்திக்கிறாங்க. அது அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அம்மா அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய சொல்லுங்க ஃபாதர், என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு நீங்க ஜெபத்துல இருக்கும் போது கடவுளுக்கு உங்களை வெளிப்பாடு கொடுக்கும் போது எனக்காக ஒரு காரியம் செய்வீங்களா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய பங்குச்சாமியார் சின்ன வயசுல செஞ்ச இந்த பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க அப்படின்றாரு. அதே போல அந்த அம்மா சரி ஃபாதர் உங்களுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த அந்த நாள் அந்த அம்மா வருகிறார்கள். இந்த ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. கடவுளுடைய வெளிப்பாடு கிடைக்கிறது. அந்த வெளிப்பாடெல்லாம் முடிஞ்சு வெளியில வந்துட்டாங்க. அப்போ சாமி போய் கேட்குறாரு, அம்மா என்னம்மா கடவுளை பார்த்தீங்களா? ஆமாம் ஃபாதர் பார்த்தேன். வெளிப்பாடு கிடச்சிச்சு? ஆமாம் வெளிப்பாடு கிடச்சிச்சு. நான் சொன்னதை கேட்டிங்களா? ஆமாம் கேட்டேன். என்ன கேட்டீங்க? எங்களுடைய பங்குசாமியார் செய்த சின்ன வயசில் செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டிங்களான்னு அவர் கேட்டார் அப்படின்னு கேட்டேன். என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் சொன்னார், என் பிள்ளைகள் கடந்து வந்த காலத்தில் செய்த மன்னித்த பாவங்களை நான் ஒருபோதும் நினைவில் கொண்டு வருவதே இல்லை அப்படின்னாராம். ஐ ஃபர்கெட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையில் முடிச்சிருப்பாங்க. ஐ ஃபர்கெட் இஸ் சின்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் என்னன்னா, என் பிள்ளைகள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அதை ஒருபோதும் நான் மீண்டுமாக திருப்பி பார்ப்பதே இல்லை அப்படின்னு சொன்னாராம். பிரியமான நிறை பிள்ளைகளே, பாவசிங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சாத்தான் நம்மளை இப்படித்தான் சோதிப்பான். இதை போய் நம்ம பங்குசாமியார்ட்டையும் நம்ம இதை போய் சாமியார்ட்ட சொன்னால் சாமியார் நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு? இது வந்து நீங்கள் நினைக்கக்கூடியதில்ல, சாத்தான் உங்களுக்கு தருகிற சோதனை. ரெண்டாவது என்ன வரும்? இதை போய் நான் சாமியிட்ட போய் சொல்றதுக்கு நான் நேரடியாகவே பேசிடலாமே கடவுள்கிட்ட. இது நீங்க பேசல, உங்களுக்குள்ள இருந்து சாத்தான் உங்களை இயக்க பார்க்கிறான். அழகை உங்களை இயக்க பார்க்கிறது. மூணாவது என்ன சொல்ல வரும்? இந்த பாவத்தை போய் நம்ம சொல்ற அளவுக்கு இது என்ன சின்ன பாவமா? இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு நான் போய் எப்படி ஆண்டருக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்ட்டு நல்லவன் போல உங்களுக்குள்ள ஒரு குரல் எழுப்பும். உங்களை ரொம்ப தாழ்த்தி கொண்டது போல ஒரு குரல் உங்களுக்குள்ள கேட்கும். அது உங்களுடைய குரல் அல்ல, அது அழகையினுடைய குரல். எப்படியாவது ஆண்டுடைய பிள்ளைகள் ஒப்புரவாகி இறைவனோடு போவதற்கு அழகை பல விதங்களில் முட்டுக்கட்டை போடுவான். அவன் நல்லவனை போல கூட உங்களோடு இருந்து கொண்டு உங்களுடைய ஆன்மாவுக்குள்ளாக நுழைவதற்கு பார்ப்பான். எந்த ஒரு வழியையும் கொடுத்து விடாமல் இந்த தவசு காலத்தில் நாம் ஏற்க வேண்டிய முதல் பிரதிக்கனை நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி இதனினும் கேடு நேரங்காமல் இருப்பதற்கு, பாவம் செய்யாமல் இருக்க இறைவனுடைய அருள் வேண்டி நான் முயற்சிப்பேன் அப்படின்னு நீங்க கட்டாயம் அதை நினைக்கணும். அப்ப நமக்கு இன்னொரு சோதனையும் ஒரு விதமான கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? கடவுள் இந்த பாவத்தை மன்னிக்கிறது அளவுக்கு நான் என்ன அவ்வளவு தூரம் நான் வந்து நல்லவனா அப்படின்னு நீங்களா கேட்டுக்கிருவீங்க. எந்த தகுதியும் கடவுள் பார்த்து நம்மை மன்னிப்பது இல்லை. சில நேரங்கள் நினைப்போம், இந்த பாவத்துக்கு இவ்வளவு பெரிய பரிகாரம் மாத்திரம் செஞ்சா போதுமா, இந்த பெனன்ஸ் இது செஞ்சா போதுமா அப்படின்லாம் நம்ம நினைப்போம்.
எந்த குழப்பமும் நமக்கு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. பாவசிங்கத்தனத்துக்கு போகிற பொழுது, மன்னிப்புக்கான அந்த ஆண்டவருடைய அழைத்தலை நான் பெறுகிற பொழுது, மன்னிப்பை பெறுவதற்கு என்னுடைய அறிக்கை இடுவதுதான் என்னுடைய வேலை, அதை கடந்து நடப்பதெல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் என்கிற நல்ல நம்பிக்கையோடு உறுதிப்பாட்டோடு நம்ம பாவசிங்கத்தனத்துக்கு போகணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்வாக இருக்கலாம், இந்த பேர் தெரிஞ்சிருக்கும், நெப்போலியன் போனப்பர். அவர் பிரெஞ்சு நாட்டினுடைய ஒரு அடையாளமாக மிகப்பெரிய ஒரு மாவீரன் அவர். அப்போ அவர் படையில் இருந்த ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவர் உள்ளுக்குள்ள நடக்கிற அவர் திட்டங்களை எல்லாம் வெளியில கசிய விடுறான். வெளியில போய் வேவு பார்த்து வெளியில சொல்லி போடுறார். ஏதோ ஒரு கருத்தை சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு வழியா எப்படி நெப்போலியனுடைய காதுக்கு வந்துடுது. நெப்போலியனுடைய அமைச்சரவை எல்லாம் அந்த மக்களை எல்லாம் கூட்டி, அதிகாரிகளை எல்லாம் கூட்டி அவனை கூட்டி நாளைக்கு எனக்கு முன்பாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அடுத்த நாள் அவரை கொண்டுட்டு அவர்களுக்கு முன்பாக அவர்கள் நிறுத்துகிறாங்க. நிறுத்துற போது அவர் கொடுக்கப்படுகிற தண்டனை என்ன அப்படின்னா மரண தண்டனை. அப்போ மரண தண்டனை கொடுத்தாச்சு. மரண தண்டனை அடுத்த நாள் நிறைவேற்ற போகிறாங்க. இந்த செய்தியானது அந்த அந்த ஒற்றுவலை பார்த்த அந்த சோல்ஜருடைய அந்த படைவருடைய அம்மாவுக்கு செய்தி போய் சேர்கிறது. அந்த அம்மா உடனடியாக அடுத்த நாளே நெப்போலியனுக்கு முன்பாக மண்டியிட்டு நிற்கிறார்கள். மண்டியிட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, நெப்போலியன் அவர்களே, மாவீரன் அவர்களே, என் பிள்ளைக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், தயவு கூர்ந்து கருணை காட்டுங்களுடைய ஒரே மகன், அவன் செய்தது தவறுதான், இருப்பினும் கூட நீங்கள் அவனுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதுக்கு நெப்போலியன் சொன்னாராம், உன் மகன் செய்த காரியம் கருணைக்கெல்லாம் அப்பாற்பட்டது, கருணை காட்டக்கூடிய அளவிற்கு அவனுடைய பாவம் இல்லை, அதையும் கடந்த ஒரு காரியத்தை, ஒரு தவற்றை அவன் செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. அதனால நீதியின்படி அவன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். நீதியின்படி அவன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். உடனே அம்மா சொல்றாங்க, நெப்போலியன் அவர்களே, நான் உங்கள்கிட்ட நீதி கேட்டு வரல, மன்னிப்பு கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன் மகன் என்னுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு அடுத்த பதில நெப்போலியன் சொல்றாரு. உடனே இந்த அம்மா சொல்றாங்க, தகுதி பார்த்து தருவது மன்னிப்பு இல்லை மாவீரரே, என் மகனை மன்னியுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுடைய மகனை நெப்போலியன் மன்னித்ததாக ஒரு தகவல். அதுல 3 வார்த்தை தான் நீங்க கவனிக்கணும். முதல்ல இந்த அம்மா என்ன செய்யறாங்க, என் மகனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு நெப்போலியன் என்ன பதில் சொல்றாரு, சட்டத்தின்படி நீதியின்படி உன் மகன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில், மன்னரே, மாவீரனே, நான் உங்கள்கிட்ட நீதியை கேட்டு வரலையே, மன்னிப்பு தானே கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நெப்போலியன் சொல்றாரு, என்னுடைய மன்னிப்பை பெறக்கூடிய அளவிற்கு உன் மகன் தகுதியற்றவனாக இருக்கிறான். அதுக்கு அம்மா சொன்ன பதில், தகுதி பார்த்து வருவதல்ல மன்னிப்பு அப்படின்னு சொன்ன உடனே நெப்போலியன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டாராம். என்ன ஒரு அருமையான ஒரு நிகழ்வு பார்த்துக்கோங்களேன். கடவுள் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிற பொழுது தகுதி பார்த்து கொடுப்பதில்லை. நாமும் மன்னிப்பு கேட்கிற பொழுது நம்முடைய தகுதியின்மை குறித்து கவலை இல்லாமல் இறைவனுக்கு முன்பாக நாம் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டது போல ஒரு வாழ்க்கைக்கான தலைகீழ் மாற்றத்தை பாவ சங்கீர்த்தனம் என்கிற அருளடையாளத்தின் வழியாக, ஒப்புரவு என்கிற அருளடையாளத்தின் வழியாக நம்மால் பெற முடியும். அதனால தான் இந்த ஒப்புரவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, சாக்ரமெண்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், சாக்ரமெண்ட் ஆஃப் லவ், அன்பின் அருளடையாளம், மன்னிப்பின் அருளடையாளம். இது தாய் திருச்சபைக்கென்று இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமே இருக்கக்கூடிய அரும் பெரும் பொக்கிஷம். இந்த தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தில் வருகிற இந்த நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், என்னுடைய உயிர்ப்பை பாடுகளை எதிர்நோக்கி இருக்கிற நீங்கள் என்னோடு ஒப்புரவாகுவதே அந்த சிலுவையை சுமந்து செல்வதற்கு எனக்கு முழுமையான வலிமையை கொடுக்கும். என்னோடு நீங்கள் மேற்கொள்கிற ஒப்புரவு காரியங்கள் தான் உங்களுடைய சிலுவையும் சுமப்பதற்கு ஆற்றலையும் வல்லமையும் தரும் என்கிற ஆழமான செய்தியை, அர்த்தமுள்ள செய்தியை, பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு செய்தியை, மன்னிப்பின் செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த செய்தியை மீண்டுமாக கேட்கிற பொழுது 1க்கு 2 முறை கேட்டு பாருங்கள். நான் சொல்லுகிற அந்த மறையினுடைய உள்ளர்த்தம் உங்களுக்கு புரியும். ஏன் இதனினும் பல வெளிப்பாடுகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அன்புரை பிள்ளைகளே, அவளோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இறங்கி அது உங்களில் செயலில் வடிவம் பெறுவதற்கு நாங்களும் எங்களுடைய ஆராதனை குழுமமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமென்.